Very happy evening, friends. Last session we had completed chapter the 3 questions. Section 2ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல time passes, we'll move on to the next prose, my reminiscence. Okay. And share the screen. I hope the screen is visible to everyone. எல்லாருக்கும் screen தெரியுதுன்னு நான் நம்புறேன். Read and understand. Write true or false for the following statements. கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் சரியா தவறா என்று சொல்லணும். The bearded man was an enemy of the king. இந்த தாடி வைத்துக் கொண்டிருந்த நபர் அந்த ராஜாவிற்கு எதிரியாக இனிமையாக இருந்தார். உண்மையா பொய்யா? உண்மைதானே. The bearded man was an enemy of the king. அதனாலதானே கொல்லணும் வந்தார். எப்படி மேம் நீங்க எதிரின்னு சொல்றீங்க? இந்த கதையில நம்ம என்ன பார்த்திருப்போம்? அந்த ராஜாவை பின்தொடர்ந்தே வந்திருக்கார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவரை கொன்னுடலான்னு இந்த சந்தேகம் வந்துடலாம். ஏன் மேம் ட்ரூன்னு சொல்றாங்கன்னு. The king and the hermit refused to help the wounded man. அந்த ராஜாவும் துறவியும் அந்த காயப்பட்ட நபருக்கு உதவி செய்யறதுக்கு மறுத்தாங்களா இல்ல உதவி செஞ்சாங்களா? உதவி செஞ்சாங்க இல்லையா? அந்த காயப்பட்ட நபருக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டாங்க. தன் துறவியினுடைய வீட்டிற்கே கொண்டு அவர் ஓய்வு எடுக்க மாதிரி திட்டமிட்டாங்க. ஓய்வளிக்கவும் வச்சாங்க. So the given statement is false. The wounded man asked for the king's forgiveness. அந்த காயப்பட்ட மனிதர் ராஜாவிடம் மன்னிப்பை கேட்டார். உண்மையா பொய்யா? Can someone say is the statement true or false? இந்த கதையை உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னா கண்டிப்பா பதில் அளிக்க முடியும். You can just say T or F. T na true, F for false. இந்த காயப்பட்ட மனிதர் காயத்தோட ஓடி வந்த அந்த நபர் ராஜாட்ட மன்னிப்பு கேட்டு வேண்டினார். உண்மைதானே? It's true. Statement is true. The king promised to restore the property of the bearded man. அந்த தாடி வைத்துக் கொண்டிருந்த அந்த நபர் அவருடைய சொத்தை திருப்பி கொடுக்குவதா அவர் ப்ராமிஸ் பண்ணார், வாக்களித்தார் இல்லையா? That statement is also true. Only the second statement is false. இரண்டாவதா கூடப்பட்ட இருக்க வாக்கியம் மட்டும்தான் false. மற்றது எல்லாமே சரியான வாக்கியங்கள் தான். Match the words in column A with their meanings in column B. காலம் ஏல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு பி காலம்ல இருக்க பதிலுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். அதாவது அதோட அர்த்தத்தோட நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். பிசிஷியன், ஒரு மருத்துவரை நம்ம சொல்லலாம் இல்லையா? அதுக்காக நம்ம இங்க என்ன பதில தேர்ந்தெடுக்க முடியும்? மெடிக்கல் பிராக்டிஷனர். என்ன பதில தேர்ந்தெடுப்போம்? பிசிஷியன். ஆன்சர் இஸ் மெடிக்கல் பிராக்டிஷனர். இரண்டாவது ரிஸ்டோர், திருப்பி கொண்டு வருது. To bring back. She wanted to restore back the files that she had lost in her computer. அவளுடைய கம்ப்யூட்டரில் தொலைந்து இருந்த அந்த ஃபைல்கள், நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா? அவ அதுக்கு முயற்சி எடுத்தா. அந்த ஃபைல்கள்லாம் மறுபடியும் கொண்டு வருமாறு அவ முயற்சி எடுத்தா. I'm just telling a random example. Restore. Answer is bring back. மறுபடியும் கொண்டு வருது. Repent. ஐயோ அரடா இப்படி ஆயிடுத்தே, சரி இப்படி நடந்திருக்க கூடாது, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. I regret for what has happened. Regret.
I regret for the mistake that I had committed. நான் செஞ்ச தப்புக்காக நான் ரொம்ப வருத்தம் அடைஞ்சேன். நான் வந்து ஐயோ நான் ஏன் இந்த மாதிரி தப்ப பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணிது. ambush ambush it is a surprise attack. ஒரு திட்டமிடாம ஒரு திடீர் தாக்குதல், சர்ப்ரைஸ் அட்டாக். Give short answers. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேள்விகளுக்கு பதில் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். முதலாவது கேள்விக்கு பதில் வந்து மெடிக்கல் பிராக்டிஷனர். இரண்டாவது கேள்வி ரிஸ்டோருக்கு, மறுபடியும் கொண்டு வருது, பிரிங் பேக். தேர்ட் கொஸ்டின் ரிப்பெண்ட், ரிக்ரெட். ஃபோர்த் ஒன் இட் இஸ் பி, சர்ப்ரைஸ் அட்டாக், ஆம்புஷ்க்கு. ஒரு திட்டமிடா திடீர் தாக்குதல். Give short answers for the following. Question 1. Who came running out of the wood? What happened to him? A bearded man came running out of the woods. Blood was flowing from the wound in his stomach. The king's bodyguard attacked him. என்ன நடந்தது? யார் வந்து அந்த காட்டுல இருந்து வெளியில வந்தா அவருக்கு என்ன நேர்ந்தது? ஒரு தாடி வைத்துக் கொண்டிருந்த நபர் அந்த காட்டில இருந்து வெளியே ஓடி வந்தார். ரத்தம் ஆறாக தன்னுடைய காயம் வயிற்றுல ஏற்பட்டிருந்தது இல்லையா, அதுல இருந்து ரொம்ப அதிகமா கொட்டிண்டே இருந்தது. ஏன்? ஏன்னா அந்த ராஜாவினுடைய பாடிகார்டு அவர் வந்து தாக்கி இருந்திருப்பார். அட்டாக் ஹிம். காவலாளி வந்து, ராஜாவினுடைய காவலாளி வந்து இந்த தாடி வைத்த நபரை தாக்கி இருக்கார். ஏன் தாக்கினாருங்கிறது நமக்கு தெரியும். இந்த கேள்வியில அதுக்கான பதில் நம்ம எழுதணுங்கிறதுல யாரு ஓடி வந்தா என்ன நடந்தது, அவ்வளவுதான். How did the king and the hermit restore the life of wounded man? எப்படி வந்து அந்த ராஜாவும் அந்த துறவியும் அந்த காயப்பட்ட நபருக்கு வந்து மறுபடியும் இந்த வாழ்க்கை உயிரை வந்து மறுபடியும் மீட்டு கொடுத்தாங்க? The king and the hermit unfastened, அதாவது அவருக்கு அது hermit unfastened the man's clothing. The king washed the wound in his stomach and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. இந்த ராஜாவும் இந்த துறவியும் அந்த மனிதர், அதாவது அந்த தாடி வைத்துக் கொண்டிருந்த நபர், அவர் என்ன துணியை அணிஞ்சிருந்தாரோ சுத்தி இருந்த துணியை வந்து எடுக்கிறாங்க, அவருக்குறாங்க. இந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த காயம், இந்த வயத்தை சுத்தி இருக்க காயத்தை வந்து முதல்ல அலம்புற. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த 2 துணி, இவர்கிட்ட இருந்த ஹேண்ட் கர்ச்சீஃபும் இந்த துறவிட்ட இருந்த அந்த டவலையும் வச்சு பேண்டேஜ் போடுறாங்க. ரத்தம் நின்னதுக்கு அப்புறம் ராஜா வந்து நீர் கொடுக்கிறார் இவருக்கு குடிக்கிறதுக்காக, கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் கொடுக்கிறார். Then the king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்றாரு, இந்த துறவியினுடைய உதவியோட இந்த காயப்பட்ட நபரை வந்து அவருடைய குடிசைக்கு அழைச்சிட்டு போய் சாரி அப்புறம் அந்த படுக்கை அறையில படுக்கவும் வைக்கிறேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. நீங்க இந்த பதில எழுதிக்கலாம். I'll wait for a minute. கதையில என்னெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நம்ம பாக்குறோம்? ராஜா, துறவி, அப்புறம் அந்த தாடி வைத்துக் கொண்டிருந்த நபர். ராஜாக்கு தான் 3 கேள்வி இருந்தது. இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை தேடிதான் இந்த துறவியை தேடி போற. ஏன்னா தன்னுடைய அரசவையில இருந்த மக்கள் சொன்ன பதில் வந்து அவருக்கு திருப்திகரமா இல்ல, அவரை வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி இல்ல இல்லையா? அதனாலதானே இந்த துறவியை தேடி போறது. பதில் டக்குன்னு கிடைக்கிறதா? அவர் கேட்ட வேகத்துக்கு பதில் கிடைக்கிறதா? கிடைக்கல. அவர் தன்னுடைய வேலையில வந்து ரொம்ப மும்முரமா இருக்க. He didn't answer his questions initially.
later on towards the end he gets the answers. கடைசியில தான் அவருக்கு அந்த பதில் கிடைக்கிறது. மூணாவது கேள்வி, why did the king sleep through the night? ஏன் வந்து இந்த ராஜா இரவு முழுக்க தூங்கினார்? The king was so tired from his walk, from the digging work with the spade and from putting all his efforts to save the bearded man. So he slept soundly through the night. இரவு முழுக்குமே ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல வந்து அந்த ராஜா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த ராஜா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுக்கவுமே அவர் நடந்திருக்க, வேலை செஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாம இந்த தாடி வைத்த நபரை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் போடப்பட்டிருக்கு. இதுல ஓய்வடைஞ்சவர், இதுல ரொம்ப டயர்டான அந்த நபர், இந்த ராஜா இரவு முழுக்க ரொம்ப ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தார். So he slept soundly through the night. நம்மளுமே அப்படிதானே, கடும் வேலை, நாள் முழுக்க ரொம்ப ஓடியாடி வேலை செஞ்சிருக்கோம், இல்ல நிறைய படிச்சிருக்கோம், நிறைய எழுதியிருக்கோம் அப்படின்னா படுத்த உடனே தூங்கிடுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த ராஜாக்கும் நடந்து அவர் வந்து டயர்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த துறவிக்கு வந்து உதவி செஞ்சிருக்கார் நிலத்தை தோன்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காயப்பட்ட நபருக்கு வந்து உதவியும் செஞ்சிருக்கார், கட்டு போடுறது, அவருக்கு வந்து உதவி செய்யறது. அந்த நாள் முழுக்க நிறைய வேலை. அதனாலதான் இரவு முழுக்க நல்லா தூங்கி இருக்கார் இந்த ராஜா. What were the changes in the behavior of the wounded man at the end? என்ன மாற்றம் இருந்தது அந்த காயப்பட்ட நபருக்கு வந்து கடைசியில அவருடைய குணத்துல என்ன வந்து மாற்றம் காணப்பட்டது? என்ன மாதிரியான மாற்றங்கள் காணப்பட்டது? The wounded man was the enemy of the king. He wanted to kill the king, but the king saved his life. The wounded man asked the king's forgiveness and wanted to serve the king as a very faithful slave. இந்த காயப்பட்ட நபர் என்னவோ அந்த ராஜாவினுடைய எதிரிதான். அந்த ராஜாவை வந்து கொல்லணுங்கிறதுதான் அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. ஆனா இந்த ராஜா வந்து இவருடைய வாழ்க்கையை வந்து காப்பாத்திட்டார். இந்த காயப்பட்ட நபர் இந்த ராஜாவிட்ட மன்னிப்பு கேட்கிற, அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஒரு ஸ்லேவ் போல, அவர் ஒரு நேர்மையான ஒரு ஸ்லேவ போல நான் இருப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கறதுதான் அவருடைய பதிலா இருக்கு. கடைசியில நேர்மையாவும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு அடிமையா நான் உங்களுக்கு இருப்பேன் அப்படிங்கறதுதான் அவர் வாக்களிச்சிருக்கார் அந்த ராஜாட்ட. ஏன்னா இவருடைய உயிரை அந்த ராஜா காப்பாத்திட்டார் இல்லையா? வாட் were the answers to the 3 questions? என்னெல்லாம் பதில்களா இருந்தது? ராஜாவினுடைய இந்த 3 கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதில் கிடைத்தது? என்ன பதில்கள் அவர் தந்தார்? For the first question of the king, what was the right time for every action? The answer was the most important time was when the king was digging the beds. The answer to the second question, who were the most necessary people? Was the hermit was the most important man. The final question was, what was the most important thing to do? The answer was to do good for the hermit was the most important business of the king. Why did the bearded man, இந்த தாடி வைத்துக் கொண்டிருந்த நபர், why did the bearded man ask the king's forgiveness?
What did the king do to show his forgiveness? The bearded man actually came to kill the king. இந்த தாடி வைத்துக் கொண்டிருந்த நபர் அந்த ராஜாவை கொல்லணுங்கிற எண்ணத்தோட தான் அவர் வந்திருக்கார். ஆனா எப்ப வந்து ஒரு பலத்த காயத்தோட வந்தாரோ, தான் உயிரே போயிடுங்கிற நிலைமை வந்ததோ, இந்த ராஜா வந்து இவருடைய உயிரை வந்து காப்பாத்திடுறார். இப்படி அந்த காயத்துக்கான மருந்து போட்டு அவரை வந்து குணப்படுத்திடுறார். The man whom he wanted to kill saved his life. யார வந்து அவர் கொல்லணும்னு நினைச்சாரோ அவர் வந்து இவரை காப்பாத்திட்டார். இவருடைய உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டார். This act of the king made the bearded man feel guilty of his sin. தான் செஞ்ச தப்புக்கு வந்து ஒரு 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 குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது இந்த தாடி வைத்த நபருக்கு. என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஒரு குற்றம் செஞ்ச நபரா அவருக்கு வந்து ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள வந்துடுது. சரி, நான் இப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது, நான் ஒரு மாதிரியான பாவம் பண்ணிட்டேன். அதனால அவர்கிட்ட மன்னிப்பு வேண்டி இருந்தார் இல்லையா? ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் தி கிங். ராஜாட்ட இருந்து மன்னிப்பு கேட்டார். நான் வேணா உங்களுக்கு சேவகனா வாழ்க்கை முழுக்க இருக்கேங்கிற வார்த்தை எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா அவர் செய்த தப்ப வந்து அவங்க உணர்ந்ததுனால இல்லையா? இந்த செஞ்ச தப்புக்கு வந்து உணரல் இல்லைன்னா இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்க முடியுமா? நான் ஒரு சேவகனா உங்களுக்கு ஒரு அடிமையா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருக்குமா? முடியாது இல்லையா? எதுனாச்சா பதில இரண்டாவது கேள்விக்கு? இந்த பாடத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு பரீட்சையில கொஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஏன்னா இது ஒரு சப்ளிமெண்டரி ரீடிங் போர்ஷன் இல்லையா? சோ சரியான வரிசையில நம்ம அந்த வாக்கியங்களை எழுதுற மாதிரி இருக்கும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினா வரும். As we move on to the higher classes, we definitely get a 5 mark question from this supplementary reading. So from the exam point of view, if at all we look, we definitely get a coherent order question. இல்லாட்டி இந்த கதையில இருந்தே ஒரு பெரிய பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து இந்த பேசேஜ்ல இருந்தே 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். நமக்கு இந்த கதை நல்லாவே தெரிஞ்சிருந்த சீக்வன்ஸ் நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியா நம்மளால வரிசைப்படுத்தி எழுத முடியும் இல்லையா? So I'll write down the 5 sentences. You need to tell me the order in which it has to be written. எந்த வரிசையில எழுதணும் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லணும். சரியா? இல்லாட்டி rearrange the sentences in correct order அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். இது என்ன புது வார்த்தையா இருக்கேன்னு நினைச்சுக்க கூடாது. Rearrange the sentences in correct order. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதவும். The correct ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். ஓகே, I'll write down the 5 sentences. Okay.
The king washed and bandaged the wound. So the first sentence. இதுதான் முதலாவதான வாக்கியம். இன்னும் 4 இருக்கு எழுதுறேன். அதுக்கப்புறம் நீங்க வரிசையில சொல்லலாம். நீங்க என்ன பண்ணணும்? பேப்பர்ல வந்து இப்போ சப்போஸிங் செகண்ட் சென்டென்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா எழுதப்படணும்னா வெறும் நம்பரான 2 மட்டும் போட்டா போறாது. அந்த செகண்ட் இந்த நம்பர்ல என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கோ இந்த சென்டென்ஸை வந்து ஃபுல்லா எழுதணும். Second sentence just mentioned. Bearded man came running quickly the king the hermit carried the wounded man into the hut and laid him on the bed. நாலாவது he fell fainting on the ground moaning feebly. வலிக்குதே இந்த மாதிரி ஒரு முனகல் சத்தத்துடன் அவர் படுத்தார். He fell fainting ஒரு மயக்கத்தோட படுக்கையில விட he fell fainting on the ground ஒரு முனகல் சத்தத்துடன் moaning வலிக்குதே உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சத்தத்தோட அவர் கீழே விழல. The king brought fresh water and gave it to him. The sentence, the king brought fresh water First sentence was, the king washed and bandaged the wound. A bearded man came running out of the wood. The king and the hermit carried the wounded man into the hut and laid him on the bed. He fell fainting on the ground, moaning feebly, was the fourth sentence. Fifth sentence, as there isn't much space, I've written immediately next to this fourth one. Fifth one, the king brought fresh water and gave it to him. இந்த சென்டென்ஸ் முதலாவதா வந்திருந்திருக்கணும். கேன் சம்மன் சே நீங்க வெறும் இந்த நம்பரை சொன்னா போதும் 2 3 4. So which sentence should have been the first one? தாடி வைத்திருந்தவர் காட்டிலிருந்து வேகமாக ஓடி வந்தார். சோ முதலாவதாக எழுதக்கூடிய வாக்கியமானது இரண்டாவதான வாக்கியம். This is the first sentence that we have to write. இரண்டாவது வாக்கியம் தான் முதல் சென்டென்ஸா எழுதணும். நீங்க என்ன பண்ணணும், நம்பர் 2 போட்டு அது பக்கத்துல இந்த சென்டென்ஸை எழுதணும். ஓகே, அடுத்தபடியா வரக்கூடிய வாக்கியம், he fell faintingly on the ground. I'm sorry, he fell fainting on the ground, moaning feebly. Moaning feebly. Next sentence is the
Fourth sentence. He fell fainting on the ground, moaning feebly. Second sentence. Ravi, the fourth sentence which is mentioned. மூணாவது வாக்கியம், இந்த தாடி வைத்த நபர் கீழே விழுந்துடாரு. இதை பார்த்த ராஜா என்ன பண்றாரு? அவர் வந்து காயத்தை வந்து அலம்பி அதுக்கு வந்து பேண்டேஜ் போட்டு விடுறாரு. முதலாவது வாக்கியம் தான் அடுத்தபடியாக வரக்கூடிய சென்டென்ஸ். 2, 4 அடுத்தபடியாக 1வது சென்டென்ஸ். முதல் வாக்கியம். 4வது சென்டென்ஸா எது வந்திருக்கணும்? ராஜா ஒரு சுத்தமான நீரை அவருக்காக குடிக்குவதற்காக கொண்டு வந்தார். The king brought fresh water and gave it to him. So last sentence which is remaining is the third one. The king and the hermit carried the wounded man into the hut and laid him on the bed. கடைசியா தானே அவங்களுக்கு வந்து இந்த பட்ட காயத்துக்கு வந்து மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ராஜாவும் துறவியினுடைய குடிசைக்கு அழைச்சிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் இந்த காயப்பட்ட நபர் படுத்துக்கட்டும், ஓய்வு எடுத்துக்கட்டும்ங்கிறதா அவங்களுடைய எண்ணமா இருக்கு. சோ அதனால கடைசியான வாக்கியம் தான் இந்த 3வது வாக்கியம். 2, 4, 1, 5 3வது வாக்கியம். இந்த வரிசையில தான் இந்த 5 வாக்கியங்களுமே எழுதியிருந்திருக்கணும். வெறுமே இந்த நம்பர் போடாதீங்க. இந்த நம்பர் பக்கத்துல என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கோ அதை எழுதணும், மறந்துடாதீங்க. ஒருவேளை இந்த ராஜா துறவி வந்து நிலத்தை தோண்டிந்த போது உதவி செய்யாம இருந்திருந்தாக்க என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த தாடி வைத்த நபர் இவரை வந்து தாக்கி இருந்திருப்பார், இவரை இறந்தே போயிருந்திருக்கலாம் இல்லையா? சோ அந்த நேரம் தான் முக்கியமான நேரம் இருந்திருக்கு. So he had to attend this hermit. He attended this hermit. இவர் பாவம் வேலை செஞ்சுட்டு இருக்காரே, நம்ம அவருக்கு உதவி செய்யலாம். So the most important time was when the king was digging the beds. இந்த துறவிக்காக இவர் தோண்டின பள்ளங்கள் தான் அவருக்கு இருந்த முக்கியமான நேரமா இருந்தது. இல்லாட்டி அந்த நேரத்துல வந்து வேற எங்கேயாவது இருந்திருந்தாக்க, வேற வழியில அவர் போயிருந்தாக்க இந்த தாடி வைத்த நபர் இவரை தாக்கி இருந்திருப்பார் இல்லையா? அடுத்தபடியா பார்த்தோம்னா யார் முக்கியமான மனிதர்? அவருடைய சூழ்நிலை இந்த தாடி வைத்த இந்த துறவிதான் ரொம்ப முக்கியமான நபர். Most important person was the hermit. Most important time was when the king was digging the grounds for the hermit. துறவிக்காக நிலத்தை தோண்டிய நேரம் தான் முக்கியமான நேரம். துறவிக்கு உதவி செஞ்சதுதான் ராஜாவினுடைய ஒரு முக்கியமான வேலையாக இருந்திருக்கு. சோ ஷார்ட்டா இந்த கதையில வந்து இந்த 3 கேள்விகளுக்கான பதில் என்னவா வந்தது, பதில் என்னங்கிறது தான் நான் சொல்லி இருந்திருப்பேன். டக்குன்னு உங்களுக்கு ரீகேப் ஆகுங்கிறதுக்காக. சோ ஒரு கேள்வி பார்த்துட்டோம் கோஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ல. இன்னும் ஒரே ஒரு கேள்வி எழுதுறேன். அதாவது ரைட் once again 5 more sentences which you have to write it in correct order. சரியான வரிசையில நம்ம எழுத வேண்டியதா இருக்கும். On such question we have C. Forgive me.
said the bearded man. B tone. குரல்ல தெம்பே இல்லை. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. தாழ்ந்த குரலோட. The king was glad to have made peace with his enemy. தன்னுடைய எதிரியோட ஒரு நட்பு வளர்த்துக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். With his enemy. I am the enemy of yours. And இங்க பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் முயற்சி எடுத்திருந்தேன். நான் ஒரு ப்ராமிஸ் கூட பண்ணிருந்தேன், உங்களை வந்து எப்படியாவது பழி வாங்கணும். ஆனா உங்களுடைய எதிரி and the enemy of yours who swore to revenge on you. அதாவது வாக்கியம் when the king woke up in the morning. ராஜா காலையில எழுந்ததும் king woke morning. What happened? தாடி வைத்த நபர் இவரையே அப்படியே உத்து பார்த்திருந்தார். The bearded man was gazing at him. கேசிங்னா அப்படியே உத்து பாக்குறது, வரைச்சு அப்படியே உத்து பாக்குறது. அப்படின்னா என்னன்னு தெரியலையே மேம் அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் தான் அவங்களுக்கான பதில் தான் இது. Gazing at him with shining eyes. கண்கள் வந்து அப்படின்னு பளபளன்னு ஒரு தோற்றத்துடன் இருக்கு. யாருப்பா இவரு அப்படின்னு ஒரு உத்து பார்த்துட்டே இருக்கு தாடி வைத்திருந்த நபர் ராஜாவை. I do not know you, said the king. எனக்கு இன்னும் தெரியவே தெரியாதேப்பா அப்படின்னா ராஜா பதிலளித்தார். I don't I do not எனக்கு இல்ல I do not know you. Said the king. Forgive me, said the bearded man in a weak tone. WEKன்னு எழுதக்கூடாது, வீக் அதுனா வாரம். இது வந்து சோர்ந்த ஒரு குரலோட என்ன மன்னிச்சிடுங்கய்யா அப்படின்னு இந்த தாடி வைத்த நபர் கேட்கிறார். The king was glad to have made peace with his enemy. I am the enemy of yours who swore the revenge on you. When the king woke in the morning, the bearded man was gazing at him with shining eyes. I do not know you, said the king. எனக்கு உங்களை தெரியவே தெரியாதே அப்படின்னு ராஜா பதில் அளித்தார். சோ எந்த வாக்கியம் முதல்ல வந்திருக்கணும்? என் சம்மன் சேமி நம்பரை மட்டும் சொன்னா போதும்பா, பதில மொத்த சென்டென்ஸ வாசிக்கணுங்கிறதுல நீங்க எனக்கு நம்பரை சொன்னா போதும். எஸ், இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுவா இருந்திருக்கும்? இந்த நாலாவது வாக்கியம் சரியான விடை. When the king woke in the morning, the bearded man was gazing at him with shining eyes.
எழுந்த உடனே அப்புறம் என்ன சொல்றாரு? என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, அதுவும் கரெக்டான பதில்தான். அடுத்தபடியாக எழுதக்கூடிய வாக்கியம், முதலாவது வாக்கியம். Forgive me, said the bearded man in a weak tone. ஒரு தாழ்ந்த குரலோட என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு அந்த தாடி வைத்த நபர் ராஜாவை பார்த்து கேட்கிறார். இதுதான் இரண்டாவது வாக்கியம். மன்னிப்பு கேட்டோடனே இவருக்கு யாருன்னு தெரிஞ்செடுத்தா அவர் என்ன சொல்றாரு அதுக்கு? எனக்கு உங்களை யாருன்னே தெரியாதே அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஐந்தாவது வாக்கியம் தான் மூன்றாவதாக எழுதக்கூடிய வாக்கியமாக இருக்கு. அடுத்தபடியா எந்த சென்டென்ஸ் வந்திருக்கணும்? இன்னும் மீதம் இருக்கிறதே மூணாவதும் ரெண்டாவதும் தான். நான் தான் உங்களுடைய எனிமி, உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். I am the enemy of yours who swore to revenge on you. கடைசியில இவர் மன்னிப்பு கேட்டதுனால ராஜா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறார். அவருடைய சொத்தையுமே மறுபடியும் கொடுக்கறதா சொல்றார். இவரோட நட்பு பாராயறதுல சந்தோஷம் அடைகிறார். அதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் சொல்றது. I'm telling you what happens towards the end. He tells that he will restore back his property. So 4, 1, 5, 3, 2. அதாவது நாலாவது வாக்கியம் முதலாவதாக வந்திருக்கணும். பிறகு இது 1, 5, மூன்றாவது, இரண்டாவது வாக்கியம் இந்த வரிசையில எழுதினதுன்னா இந்த கதைப்படி இது வரிசைப்படி எழுதினதா இருக்கும். ஸோ செக்ஷன் 2ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை பார்க்கறது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ் அல்லது ரீஅரேஞ்ச் தி சென்டென்சஸ் இன் கரெக்ட் ஆர்டர் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும்னு சொன்னேன். ஸோ 2 கேள்விகள் அதற்கான பதில்களும் பார்த்திருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த பாடம் சம்பந்தமா? 3 கொஸ்டின்ஸ் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். மோஸ்ட்லி பாடம் சொல்லி கொடுத்ததே சந்தேகம் இருந்தா கூட நான் கேட்டிருந்து நானே பதில் அடிச்சிருந்திருப்பேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த செஷன்ல நம்ம மை ரெமினிசன்ஸ்ன்ற பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.